வங்கக்கடலில் உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி. மீண்டும் விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர் கனமழை எச்சரிக்கும் என சுயாதீன வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன். சென்னைக்கு மழை எப்படி இருக்கும், எப்போது தொடங்கும் பார்க்கலாம் இந்த வீடியோவில். தமிழகம் முழுவதும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வருகிறது. ஒரு சில மாவட்டங்களில் மிதமான மழை பெய்து வந்தாலும் ஒரு சில மாவட்டங்களில் அதீத கனமழை கொட்டி தீர்த்தது. சமீபத்தில் வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் காரணமாக விழுப்புரம், புதுச்சேரி, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. அன்றாடம் உணவுக்கு மக்கள் அவதியடைந்தனர். பேரிடர் மீட்புக் குழுவினர் தங்கள் உயிரையும் பணயம் வைத்து மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். இந்த காட்சிகள் அனைத்தும் கண்ணை விட்டு நீங்கவில்லை. இன்னும் பல இடங்களில் தண்ணீர் வடியவில்லை. மக்களும் துயரத்திலிருந்து மீண்டு வரவில்லை என்பதே நிதர்சனமான உண்மை. இது ஒருபுறம் இருக்க, வானிலை ஆய்வு மையம் கொடுத்த அப்டேட் மீண்டும் மக்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் எந்தெந்த மாவட்டங்கள் பாதிப்பை சந்திக்கும்? சென்னைக்கு கனமழையா? மீண்டும் விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மாவட்டங்கள் பாதிக்கப்படுமா என்ற கேள்விகளுக்கெல்லாம் விடையளித்துள்ளார் தனியார் சுயாதீன வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன். இது தொடர்பாக பேசிய அவர், தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு மத்திய வங்கக்கடலில் தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இந்த தாழ்வு பகுதி மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கை, வட தமிழக கடலோர பகுதியை நோக்கி நகரும். அதன் பிறகு டிசம்பர் 11ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாக வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக சென்னையிலிருந்து நாகை வரை நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டிசம்பர் 11ஆம் தேதி தொடங்கும் இந்த மழை டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை நீடிக்க வாய்ப்புள்ளது. காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாறுவதற்கு வாய்ப்பு குறைவுதான். ஆனால் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற அதிக வாய்ப்புள்ளது. இதனால் வட தமிழகம், காவிரி படுகை மாவட்டங்களில் மழைப்பொழிவு தீவிரமடைய வாய்ப்புள்ளது. குறிப்பாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரை மழை பொழிய வாய்ப்புள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை 44.5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக டிசம்பர் 10ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி வரை அதன் இடைவட்ட நாட்களில் அடுத்தடுத்த சலனங்கள் உருவாகி மழை பொழிவை கொடுக்கும். தற்போது உருவாகியுள்ள தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக உருவாகி தமிழகத்தில் மழை பொழிவை கொடுக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி டிசம்பர் 18ஆம் தேதி மீண்டும் மற்றொரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக வாய்ப்புள்ளது. அது புயலாக மாறுவதற்கும் வாய்ப்புள்ளது. அடுத்த சுற்றில் மக்கள் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். சென்னையை பொறுத்தவரை டிசம்பர் 11ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக கனமழை பொழியும். குறிப்பாக டிசம்பர் 12, 13 ஆகிய 2 தேதிகளில் அதிக கனமழை இருக்கும். இந்த சூழலில் சென்னை மட்டுமல்லாது விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர் போன்ற மாவட்டங்களில் மீண்டும் கனமழை பொழிய வாய்ப்புள்ளது. மக்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார்.